வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். உருளைக்கிழங்கு, ஆனியன், கோதுமை மாவு இருந்தால் போதும். ரொம்பவே சூப்பராக நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் செய்கிறதுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கங்க. இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு எப்படி பிசையுமோ அது மாதிரி தண்ணி சேர்த்து இதை மாவு பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவும் தண்ணியை பிசைஞ்சிடாதீங்க. ஓரளவுக்கு திக்காக இருக்க மாதிரியே இது நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ உள்ளே வைக்கிற மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு, இது கூடவே கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த குவான்டிட்டிலாம் கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்குங்க. ஆனியன் சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு வதக்கிக்கங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். அந்த இஞ்சியோட பச்சை வாசனை கொஞ்சம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. இப்போ இஞ்சியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. கூடவே கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்குற மாதிரி வதக்கிடுங்க. இப்போ இதோட ஃபைனலாக நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் வேக வச்சு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அப்படியே மேலே தூவிட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக சேர்த்துங்க. ஆல்ரெடி நம்ம மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த மசாலாவுக்கு ஏற்ற உப்பு மட்டும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக இது ரெடி ஆகிடும். இப்போ ஒரு பூரி கட்டியில் கொஞ்சமாக நான் மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்து அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். நீங்கள் லைட்டாக சின்னதாக எடுத்தால் கூட நல்லா அதை தின்னாக நம்ம உருட்டிக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நல்லா தின்னாக உருட்டிட்டிங்கன்னா அது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கட்டையாக நீங்கள் உருட்டிட்டிங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக தின்னாக உங்களுக்கு எந்த அளவுக்கு உருட்ட முடியுமோ உருட்டிக்குங்க. இது மாதிரி நல்லா உருட்டிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வச்சிடலாம். இந்த மசாலாவை இது மாதிரி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஃபஸ்ட்டு அழகாக மடிச்சிடுங்க. அது அப்போ தான் நமக்கு வெளியே வராத இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரலாம். இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஃபைனலாக எண்டில் பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியை நீங்கள் அப்படியே தடவி விட்டுட்டு அதை நீங்கள் ஒட்டினீங்கன்னா சூப்பராக ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் அந்த கோதுமை மாவே தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி அதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணி அதையும் சுற்றியும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டினீங்கன்னா சூப்பராக ஒட்டிக்கும். அது பிரிஞ்சு வராது. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே எல்லாமே செஞ்சுக்கங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சு அதில் தான் போடுறேன். இது நம்ம இது மாதிரியும் பண்ணலாம், இல்லைனா டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். இது சேர்த்துட்டு கொஞ்சம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமே வச்சுட்டு இதை எல்லா சைடும் நல்லா அந்த செவந்து வர மாதிரி நீங்கள் அப்படியே திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். உள்ளே இருக்க ஸ்டஃப்லாம் ஆல்ரெடியே வெந்திருக்கும். ஸோ மேலே இருக்கிறது மட்டும் நல்லா செவந்து வர வரைக்கும் நீங்கள் நல்லா அதை திருப்பி விட்டுக்கிட்டே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. அந்த கலரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இன்னும் நம்ம vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா அதோட லிங்க் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதில் நிறைய ஃபன்னான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.